அன்பான மக்களே, எடிட்டர் எதுக்குடா போஸ்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொமோவுக்கு முன்னாடி தான் அவர் போஸ்ட் போடுவாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? போஸ்ட்டை போட்டுட்டு ப்ரொமோ விட்டாங்க. இப்போ ஃபார்ம் ஹவுஸில் வந்து விஜய் காவேரி இருக்காங்க. அங்கே வந்து சாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து வாங்கி காவேரி மாதிரியே வந்து சாரதாட்ட பேசுகிறாங்க. அதுக்கு தாங்க இந்த ப்ரொமோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாரதா யார் இது அப்படிங்கிறாங்க. நான் தான்மா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிகிட்டு இருக்காரு. செம்மையாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுதான் வந்து நம்ம எடிட்டர் கொடுத்துருக்காரு. என்னவா இருக்கும், விஜயும் சாரதாவும் இவ்வளோ சீக்கிரம் பேசுவாங்களா? அது ஃபோனில் இவ்வளவு என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு நம்மளோட விஜய். காவேரியை கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஹவுஸுக்கு போனால் சம்மந்தமே இல்லாமல் அப்பளம் கட்ட இப்போ பற்றி பேசிகிட்டு இருந்தா விஜய்க்கு கோபம் தானே செய்யும். அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அம்மா அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மாதிரியே பேசி செம்மையாக வந்து தூள் கிளப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. இந்த ப்ரொமோ அதாவது விஜய் சாரதா இவங்க 2 பேர் தான் ப்ரொமோவில் வந்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதான். செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு. வீடியோவே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போட்டேன். அந்த மாதிரி செம்மையாக சிரிப்பாக வந்துருச்சு. அதே காவேரியும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அத்தை அப்படின்னு சொல்லாமல் அம்மா நான் வச்சிடுறேம்மா அப்படின்ட்டு கட் பண்ணிடுவாரோ இல்லை காவேரி வாங்கி பேசுவாங்களோ என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போ வந்து ப்ரொமோ செம்மையாக இருந்துச்சுங்க. மக்களே, கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா?